அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். அரை பவுனா இருந்த தாலிக்கு தங்கத்தை இப்போ ஒரு சவரனா மாத்திருக்காங்க. சொல்றதுலேயே பெருமையா இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த திட்டம் கிடையாது. பெருமையா சொல்றோம். அம்மாவுடைய அந்த 5 வருட ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை பெண்கள் கழுத்தில் தொங்கக்கூடிய தாலி புரட்சி தலைவி அம்மாவின் கையால் வழங்கப்பட்ட தாலி என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. கருணாநிதி ஆட்சியில் 16 மணி நேரம் மின்வெட்டு. இன்னைக்கு அம்மா ஆட்சி வந்த பிறகு மின்வெட்டே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல 100 யூனிட் மின்சாரம் வரைக்கும் உபயோகப்படுத்தினால் 1 ரூபா கூட மின் கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டத்தினால் தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மின் கட்டணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் செய்திருப்பவர் அம்மா. திருப்பரங்குன்றத்தில் 1 லட்சம் வாக்குகள் அதிகமாக அண்ணன் போஸ் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த பரிசை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தரணும்னு உங்களை எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கிறேன். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய வீராங்கனை வெற்றி செல்வி புரட்சி தலைவி அம்மா. எதை எடுத்தாலும் துணிந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி நீதிமன்றம் வரை போராடி வெற்றியை பெற்று தருகிறோம் நம்ம அம்மா. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் தமிழன் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்றால் உரிமை குரல் கொடுத்து அவரை மீட்டு கொண்டு வந்து தமிழகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா உணவகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கிட்ட ஆட்டோக்கு வர அவன் 200-300 சம்பாதிச்சுட்டு 3 வேளை சாப்பாட்டுக்கு 300 ரூபாய் தீர்ந்து போகும். மனைவிக்கு பொண்டாட்டிக்கு எதை கொடுக்கறது? அதனாலதான் 30 ரூபாயில முடிச்சுக்கிறாங்க அம்மா உணவகம். எங்கேயாவது உலகத்துல தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்காங்களா? இங்க உலகத்துல தேடி பார்த்தா கூட அரை சவரன்னாங்க, இப்ப 1 சவரன் அள்ளி வீசுறாங்க. பெண்களுக்கு தான் யோகம். சரி, கல்யாணம் பண்றதுக்கு வந்தவனுக்கு ஒரு 40 பேர் 50 பேருக்கு சோறு போட வேண்டாமா? 50,000 ரூபாய் 25,000 ரூபாய். அம்மா கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்துருமே, அதுக்கு கவலையே விட வேண்டாம். குழந்தை வகுத்துல ஜெயிக்கும் பொழுது 6,000 கொடுக்குறாங்க. இப்ப 9 மாசமா விடுமுறை. இன்னைக்கு நம்ம பார்த்த டிவியில அம்மா ஆட்சியில தான் குழாயில தண்ணி வரும். அவங்களுக்கு ஓட்டு போட்டா கண்ணில் தான் தண்ணி வரும். குழாயில தண்ணி வரணுமா கண்ணில் தண்ணி வரணுமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக கொள்ளையடிக்கிறதே ஒரே வேலை. 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் தமிழகத்தினுடைய மானத்தையும் வாங்கியவர்கள் கருணாநிதியினுடைய குடும்பம் என்பதை இந்த நாடு மறந்திருக்கவில்லை. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கறவை மாடுகள், ஆடுகள், தாலிக்கு தங்கம், லேப்டாப், சைக்கிள்னு இன்னைக்கு அத்தனை திட்டங்களும், சொன்ன திட்டங்கள் ஒரு பக்கம், சொல்லாத திட்டங்கள். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா மினரல் வாட்டர், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா முழு உடல் பரிசோதனை, அம்மா பெண்களுக்கான முழு உடல் பரிசோதனை, அம்மா மகப்பேர் சஞ்சீவி, அம்மா பரிசு பெட்டகம் என்று கர்ப்பிணி பெண்களுக்கு 9 மாசம் விடுப்புன்னு சட்டத்தை அம்மா அவர்கள் கொடுத்து இன்னைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் கதவை திரும்ப திரும்ப தட்டி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பை கசத்தில் போட்டு காவிரி தண்ணீரில் தமிழர்களுக்கு இருக்கிற உரிமையை உத்தரவாதமாக்கி தந்தவர் புரட்சி தலைவி. கல்லறைக்கு போகிற கடைசி நிமிட வரையிலும் காவிரி டெல்டா விவசாயிகள் புரட்சி தலைவிக்கு நன்றி தெரிவிக்கத்தான் வேண்டும். நாங்க சொன்னா செய்வோம். நீங்க சொல்லிட்டமே, ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடின்னு சொல்லி 6,700 கோடி ரூபாயை ரத்து செய்த ஆட்சி அம்மாவுக்கு ஆட்சி. 100 யூனிட் வரை மின்சாரம் உபயோகிக்கிற ஏழைகளுக்கு மின்சார கட்டணம் இல்ல. 5 ஆண்டு கால ஆட்சியில் 6,50,000 பெண்களுக்கு அரைப்பவன் தங்கமும் 50,000 ரூபாய் கொடுத்தாட்சி இந்த ஆட்சி. இப்ப அரைப்பவன் தங்கத்தை 1 பவுனாக வைத்து தந்துட்டாங்களே. தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய ஊழல்களில் இருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக 1974 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் அச்சுறுத்தலுக்கு பயந்து காலில் விழுந்து அவர் சொன்னபடி எல்லாம் செய்து ஐயா மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் அவரால் போட்ட வழக்கை வாபஸ் பெற வைத்தவர். நயவஞ்சகமாக அரசாங்கமே கூட சேர்ந்து உங்களோடு பாடுபடும் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து போராடுவதாக நடித்து, இதெல்லாம் வரலாற்று உண்மைகள்.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை நிறுத்தி போக செய்து அழகிடம் அப்படியே அந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கியவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களே என்று மறுக்க முடியுமா? உங்களுக்காக நான், உங்களால் நான் அப்படிங்கறத ஒரு திருக்குறள் மாதிரி அவங்க எல்லா இடத்திலையும் பார்த்தா நீக்கமர நிறைகின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறது, செயல்படுறது எல்லா விஷயம் மக்களுக்காக, அது குறிப்பா ஏழை மக்களுக்காக, அதுலயும் பெண்களுக்காக அத்தனையும் அவங்க செயல்பட்டதனாலதான் 32 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சிக்கு வர வைத்து மக்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். எல்லா வாக்குறுதி நிறைவேற்றி கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிய ஒரே தலைவி மாண்புமிகு அம்மா. 2016 தேர்தலில் அழகா சொன்னார்கள். 2015 5 ஆண்டு காலம் அற்புதமான நிறைவேற்றினாலும் 16 சொன்னாங்க 100 யூனிட் மின்சாரம் இலவசம். அதே மாதிரி அம்மா உணவு முடியும்னா 1 இட்லி 1 ரூபாய்க்கு போட்ட உலகத்தில் யாருக்கும் கிடையாது, யாரும் முடியாது, எந்த சிந்தனைக்கு வராது, யாருக்கும் வராது. ஆனா அம்மா பாமர மக்கள்கிட்ட ரீச் ஆகிற திட்டங்களை வழங்குறாங்க. 1வது இருந்து 12வது வரைக்கும் என்ன நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், குளிப்பாட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு போதும். அதுக்கு என்ன வேணும், எல்லா கல்வி கூட நான் கொடுத்துறேன், இலவச சைக்கிள் கொடுத்துறேன், லேப்டாப் கொடுத்துறேன். அப்புறம் என்ன, இதை பாத்தீங்கன்னா விளையாட்டுக்காக அந்த திருப்பம் தேர்வு ஓட்டு வந்திருக்க ராமராஜ் சொல்லல 6 வருஷமா பாத்தீங்கன்னா 100க்கு 95 மாணவ மாணவிகள் அனைத்து தேர்வு வெற்றின காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் நல்ல ஆசையோடு திருப்பரங்குன்றத்துக்கு என்னைக்கு வேட்பாளர் போஸ்ன்னு சொன்னாங்க அன்னைக்கு அவர் பாஸ்.